நம்ம அகழ்வாராய்ச்சியில இன்னைக்கு கண்டெடுக்கிறோம். அந்த பானைகள்ல ஏதோ எழுத்துக்கள் இருக்கு, படிக்க முடியல. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதிவுகளை இன்ற காலகட்டத்தை தாண்டி நாம் கொண்டு வருவதற்கு, நமக்கு அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்வதற்கு, இன்னைக்கு நம்முடைய வாழ்வியலை நம்ம பதிவு செஞ்சிடலாம். ஆனா அதுல இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை, வலிகளை, மகிழ்ச்சிகளை, நம்முடைய மனித உணர்வுகளை, அந்த நுண் உணர்வுகளை, இதையெல்லாம் கலை வடிவங்கள் மட்டும்தான். அது கவிதையா இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட பாடல்களாக இருக்கட்டும், நிகழ்வுகளாக இருக்கட்டும், இதுல மட்டும்தான் நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல முடியும். அதனாலதான் இந்த கலை வடிவங்களை, மண் சார்ந்த கலை வடிவங்களை, சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த கலை வடிவங்களின் வழியாக வெளிப்படுத்தக்கூடிய இந்த வடிவங்களை நாம் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு